அதாவது 2ஆம் உலகப் போர்லாம் பார்த்தீங்கன்னா, அப்போல்லாம் சண்டை போட்டவங்க யாருன்னா ஜப்பான்காரன், சீனாக்காரன், ரஷ்யாக்காரன். ஏ ஏன்னா இவங்க வந்து அந்நியர்களுக்கு அடிமையாகாம, அந்நியர்களை ஏன்னா இவங்க சண்டை போடலன்னா அடிமையாக இருந்திருப்பாங்க. அப்போ அந்த காலத்தில் சீனா, ஜப்பான்காரன்லாம் என்ன பண்ணியிருக்கான், ஜெர்மனி கூட சண்டை போடுறது, இங்கிலாந்து கூட சண்டை போடுறது, சண்டை போடுகிறவர்கள் இதெல்லாம் போர்க்குணம் மிகுந்தவர்கள். அதனால தான் வந்து இன்றைக்கி அவங்க தாய்மொழியில் கல்வி கற்கிறார்கள் என்றால் அன்னைக்கு இருந்த அதே போர்க்குணம் தான். அன்னைக்கு சண்டை போட்டாங்கள்ல, அப்படிப்பட்டவங்க எப்படி வந்து ஒரு ஆங்கில மொழியில் எப்படி வந்து ஜப்பான்காரங்க கல்வி கற்பாங்க? ஏன்னா ஆங்கில மொழி அந்நிய மொழி. அந்த மொழியில் அவங்க எப்படி கல்வி கற்பாங்க? அவங்கள அந்த மாதிரி அந்நியர்களை எதிர்த்து தான் 2ஆம் உலகப் போர், 1ஆம் உலகப் போர்லலாம் போரிட்டவர்கள் இந்த ஜப்பானியர்கள், சீனர்கள் போரிட்டாங்களான்னு தெரில, ஆனால் போரிட்டிருப்பாங்க. சீனர்கள், ஃப்ரான்ஸு, ஜெர்மனி இவங்கெல்லாம் வந்து அன்னைக்கெல்லாம் வந்து 2ஆம் உலகப் போரில் பயங்கரமாக சண்டை போட்டவங்க. பயங்கரமாக அந்நியர்களை எதிர்த்து. ஏன்னா நீ எதிர்த்து சண்டை போடலன்னா அவங்க அடிமைப்படுத்துவாங்க. எப்படி இந்தியர்கள் அடிமையாக இருந்தாங்க பாருங்கள் 300 வருஷமாக. ஆங்கிலேயர்கள் வரும்போது ஆங்கிலேயர்கள் கொஞ்சம் பேர் தான், நம்மக்கிட்ட நிறைய மக்கள் தொகை இருந்தது. கொஞ்சம் பேராக இருக்கிற அந்த ஆங்கிலேயர்கள் இருக்காங்கள்ல, அவங்க வந்து 300 வருஷமாக அடிமைப்படுத்துகிறாங்க. அவங்களுக்கு எதிராக நம்ம சண்டை போடவே இல்லை. சண்டை போடாதனால 300 வருஷமாக அடிமையாக இருந்தோம். ஆனால் அந்நியர்களுக்கு எதிராக இந்த ஜப்பானியர்கள் இவங்கெல்லாம் அவங்க வந்து சண்டை போட்டாங்க. அந்நியர்களுக்கு எதிராக ஜப்பானியர்கள் சண்டை போட்டாங்க. இல்லை ஜப்பானியர்களே இன்னொரு நாட்டை ஆக்கிரமிக்கிறதுக்காக போரிட்டுருப்பாங்க. அந்த மாதிரி போர்க்குணம் நிறைந்தவர். அதனால தான் இன்றைக்கி அவங்க தாய்மொழியை அவங்க உயர்வாக நினைக்கிறதுக்கு அந்த போர்க்குணம் தான் காரணமாக இருக்குது. அந்த போர்க்குணம் நம்மக்கிட்ட அந்த போர்க்குணம் இல்லாமல் ஒரு ஆங்கில மொழியை பார்த்து வாயை பிளந்துக்கிட்டு அதுக்கு அடிமையாகி போயிட்டோம். நம்ம ஒரு ஜப்பானியர்கள் அதுக்கெல்லாம் அடிமையாக மாட்டாங்க. நம்ம கடந்த கால வரலாறு, இன்றைக்கி இருக்கிற நமது மனநிலை. கடந்த காலத்தில் நமக்கு எப்படிப்பட்ட மனநிலை இருந்தது? அடிமையாக இருக்கிற ஒரு மனநிலை. அதுதான் இன்றைக்கி தொடர்ச்சி. அதுதான் இன்றைக்கி தொடர்ந்துக்கிட்டு என்ன பண்ணுது, நம்ம இன்றைக்கி ஆங்கில மொழியில் கல்வி கற்கிறதுக்கு அதுதான் காரணமாக இருக்குது. ஒரு ஜப்பான்காரன் அந்த மாதிரி ஆங்கில மொழியில் கல்வி கற்க மாட்டான், அல்லது அந்நிய மொழியில் கல்வி கற்க மாட்டான். இன்றைக்கி இந்தியை கற்றுக் கொடுங்க அப்படின்னு நம்ம இந்தியில் கற்றுக் கொடுன்னு ரொம்ப ஆர்வமாக இங்கே உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரிலாம் வந்து ஒரு ஜப்பான்காரனோ சீனாக்காரங்களோ இருக்க மாட்டாங்க. அவங்க தாய்மொழியில் மட்டும்தான் அவங்க கல்வி கற்கிறாங்க. காரணம், அவங்களுக்கு எப்போவுமே அந்நியர்களுக்கு எதிராக தன்னை உயர்வாக நினைக்கிற ஒரு மனப்பான்மை. நம்ம இந்தியர்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை, தன்னை தாழ்வாக நினைப்பது, தனது நிறத்தை தாழ்வாக, தனது கருப்பாக இருக்கிறவங்க எல்லாருமே தாழ்வு மனப்பான்மையால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. வெள்ளையாக இருக்கிறவங்களுக்கு உயர்வு மனப்பான்மை. வெள்ளையாக இருக்கிறவன் தான் மொழியை விட்டு கொடுக்கவே மாட்டான். இந்திக்காரனை பாருங்கள், ஏன் தனது மொழியை விட்டு கொடுக்க மாட்டேன்றான்? அவன் தன்னை உயர்வாக நினைக்கிறான். தான் பேசுகிற இந்தி மொழியை படிக்கலைனாலும் அவன் தான் பேசுகிற இந்திய மொழியை உயர்வாக நினைக்கிறான். அவன் இங்கே பிழைக்கிறதுக்கு தான் வரான். இந்தி மொழியை நம்மளை கற்றுக்க சொல்கிறான். ஏன்னா நம்ம கருப்பாக இருக்கிறோம், அவன் வெள்ளையாக இருக்கிறான். நம்ம அவங்கள வியந்து பார்க்குறோம். எல்லா வகையிலுமே அவன் வெள்ளையாக இருக்கிறாங்கிறதுனால வியந்து பார்க்குறோம். அவங்கிறது இல்லை, அவளும் இந்திக்காரின்னு தானே வரா. இந்திக்காரி வெள்ளையாக இருக்கா, இந்திக்காரன் வெள்ளையாக இருக்கா. இந்திக்காரியை பார்த்து நம்ம தமிழில் ஆம்பளைங்க வந்து வியந்து பார்க்குறாங்க. அது மாதிரி இங்கே இருக்கிற பொம்பளைங்க அங்கே உள்ள இந்திக்காரனை வியந்து பார்க்குறது, அல்லது எல்லாரையும் வியந்து அந்த வெள்ளையாக இருக்கிறவங்கள பார்த்து வியந்து பார்க்குறதுனால தான் என்ன நடக்குது, அவங்க பேசுகிற மொழியை நாம் வியந்து பார்க்குறோம். படிக்கலைனாலும் அவன் பேசுகிற மொழியை வியந்து பார்க்குறான். அவன் நம்மக்கிட்ட தான் வந்து பிழைக்க வரான். அப்போ கூட அவன் என்ன அவன் மொழியை நம்ம வியந்து பார்க்குறோம். அவன் மொழியை கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டால் இந்திக்காரியை கரெக்ட் பண்ணலாம்ல. இந்திக்காரியோட பேச முடியல, ஹிந்தி தெரியாதனால இங்கே பிழைக்க வர இந்திக்காரி கூட பேச முடியல. அல்லது நம்ம ஹிந்தி தெரிஞ்சுக்கிட்டால் ஹிந்தி தெரிகிற மாநிலத்துக்கு போயிட்டு, பாம்பேக்கு போயிட்டு அங்கே இருக்கிற இந்திக்காரியை கரெக்ட் பண்ணலாம். வெள்ளையாக இருக்கிறவளை கல்யாணம் பண்ணிக்கலாம். ஹிந்தி கற்றுக் கொடுக்காதனால வெள்ளையாக இருக்கிறவளை கல்யாணம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே இங்கே நிறைய வெள்ளையாக இருக்கிறவங்க வெள்ளையாக மாறிட்டே வராங்க. நம்ம ஆட்களே கருப்பு தான். இப்போ நிறைய பேர் இந்த வெயிலில் வேலைக்கு போகாமல் நிறைய பேர் வெள்ளையாக மாறிட்டே வராங்க. இந்த மாதிரி வெண்மை நிறம் உடையவர்கள் எப்போவுமே தன்னை உயர்வாகவும், கருப்பாக இருக்கிறவங்க தன்னை தாழ்வாகவும் நினைப்பாங்க. அது ஆப்பிரிக்காவில் பாருங்கள், அவங்களும் ஆங்கிலத்தில் தான் கல்வி கற்கிறாங்க. அங்கேயும் கல்வி அறிவு வந்து ஒரு சீரான வளர்ச்சியில் இல்லை. சீரான வளர்ச்சினா எல்லாருமே கல்வி கற்கணும், எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கணும். ஆனால் இங்கே பாருங்கள், படித்தவன் இருக்கான், கையெழுத்து போட தெரியாதவங்களும் இங்கே கோடிக்கணக்கான பேர் இந்தியாவில் இருக்காங்க. மெத்த படித்தவர்களும் இங்கே கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. மெத்த படித்தவர்கள் கொஞ்சம் பேர், சுமாராக படித்தவங்க கொஞ்சம் பேர், சும்மா வந்து பேருக்கு படித்தவங்க இப்படி வந்து பல கோடி பேர், எழுத படிக்க தெரியாதவங்க இப்படியெல்லாம் எந்த ஒரு சைனாவில் ஜப்பான்லேயும் இருக்காது. சைனாவில் எல்லாம் சீரான வளர்ச்சி, 100% கல்வி அறிவு. ஃப்ரான்ஸில் 100% கல்வி அறிவு. எழுத படிக்க தெரியாதவன் ஃப்ரான்ஸில், ஜெர்மனியில், ஜப்பானில், சீனாவிலலாம் கிடையாது. காரணம், அவங்க தாய்மொழியில் கல்வி கற்கிறார்கள். ஒரே மொழியில் தான். நமக்கு பல மொழி, இந்தி,
இந்தியில் கல்வி இருக்கிறது, தமிழில் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. ஹிந்தி, இங்கிலீஷு அப்படின்னு சொல்லிட்டு சமஸ்கிருதத்தை வேறு கற்றுக் கொடுக்குறான். எதுக்கு கற்றுக்குறாங்க அதை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்மக்கிட்ட வந்து ஒரு போர்க்குணம் இல்லை. நமது உரிமைகளுக்கு எதிராக போராடுகிற எதையும் சகிச்சுக்கிறது, அளவுக்கு அதிகமான சகிப்புத்தன்மை இருக்குது. அதனால தான் நம்ம அடிமைத்தனத்தையே சகிச்சுக்கிட்டோம். அவன் அடிமைத்தனத்தை சகிச்சிக்க மாட்டேங்கிறாங்க. யார்? இந்த ஜப்பான், சீனா. அதனால தான் முதலாம் உலகப் போர் அவங்க அங்கே தான் நடந்தது, நம்மக்கிட்ட நடக்கலை. முதலாம் உலகப் போர் இங்கேருந்து அவன் தான் கூலிப்படையாக போரிடுவதற்காக ஆட்களை கூட்டிகிட்டு போனானே தவிர நாம் முதலாம் அந்த களத்தில் நாம் இல்லை, அந்த போர்க்களத்தில் நாம் இல்லை. முதலாம் உலகப் போர், ரெண்டாம் உலகப் போரில் நாம் கிடையாது. நம்ம அடிமையாக கிடந்தோம். அதனால் இந்த போர்க்குணம் தான் அந்த இன்றைக்கி இருக்கிற முன்னேறிய நாடுகளிடம் அன்றைக்கு இருந்த அந்த போர்க்குணம் தான் இன்றைக்கு அவர்கள் வளர்ச்சி பெறுவதற்கு காரணமாக இருக்கிறது. ஏன் அவர்களுக்கு மட்டும் போர்க்குணம் இருக்கிறது, நமக்கு ஏன் போர்க்குணம் இல்லை அப்படின்னா, இப்போ சைனாவோ, ஜப்பானோ, ஃப்ரான்ஸோ, ஜெர்மனியோ, ரஷ்யாவோ கடுமையான குளிர் நிறைந்த பகுதி. அங்கெல்லாம் நீ உன்னை சாகடிக்கக்கூடிய குளிர் நிறைந்த பகுதி, அது பனி பிரதேசங்கள். அப்போ கடுமையான குளிர் நிறைந்த பகுதி, உன்னை சாகடிக்கக்கூடியது. அந்த இடத்துல போயிட்டு அவன் பயங்கரமான நெருக்கடியில் இருப்பான். நம்மலாம் கொஞ்சம் ஃபேன் இல்லைனா கூட மொட்டை மாடிக்கு போய் பாய் போட்டு படுக்கிற உலகம். கிராமத்தில் இன்றைக்கும் வெளியில் வறந்தாவில் மொட்டை மாடியில் படுக்கிறவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. கொசுக்கடி இல்லாத கிராமங்களில் வெளியில் தான் படுக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் ஜெர்மனியில் நீலாம் வெளியிலே படுக்க முடியாது. நீ வாழ்வதற்காக எப்போ நெருப்பு மூட்டணும். உன்னை சுற்றி இருக்கிற அந்த குளிர் இருக்குல்ல, அது சாகடிக்கக்கூடியது. அவ்வளோ நெருக்கடியில் இருக்கும்போது ஒரு ரஷ்யாக்காரன் பயங்கர நெருக்கடியில் இருப்பான், ஜப்பான்காரன் பயங்கர நெருக்கடி, எப்போ நிலநடுக்கம் வரும், எப்போ குளிர் பயங்கரமாக இருக்கும். அந்த நேரத்தில் போய் நீ ஆங்கிலத்தில் கல்வி இருக்குன்னா அவன் அவன் இயல்பாகவே பயங்கர கோபமாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க எப்பவும் பயந்துக்கிட்டே இருப்பாங்க, ஒரு மரண பயத்திலே இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு பயங்கர கோபம் இருக்கும், எச்சரிக்கையாக இருப்பாங்க. அசந்தா அந்த இயற்கையே அவர்களை வீழ்த்தி விடும். பனிப்பிரதேசம், குளிர் நிறைந்த பகுதி. ஒரு நாள் நம்மளால் ஒரு கொடைக்கானலில் இருக்க முடியாது, ஊட்டியில் இருக்க முடியாது. அந்த குளிர் அவ்வளோ தாங்க, எப்படா ஊருக்கு வருவோன்னு தான் தோணும். அப்படிப்பட்ட குளிர் 2 நாளைக்கு வேணால் டூர் வேணால் போகலாம். அப்போ அதை விட பல மடங்கு குளிர் நிறைந்த ரஷ்யா, ஜப்பான், சீனா, ஜெர்மனி, ஃப்ரான்ஸு, இங்கிலாந்து, அமெரிக்கா, இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க செம நெருக்கடியில் இருப்பாங்க, ரொம்ப மரண பயத்துலேயே இருப்பாங்க, ஒரு கோபத்திலே இருப்பாங்க, ஒரு கோபக்காரர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய இயற்கை தட்பவெப்பநிலையே அவர்களை ரொம்ப நெருக்கடி கொடுக்கும். நீ அசந்தா நான் ஒன்றை காலி பண்ணிடுவேன், நீ கம்பளி போட்டுக்கோ அல்லது வீட்டுக்குள்ளே போய்க்கோ, நெருப்பில் நீ எப்பவும் குளிர் காயணும், நீ பயங்கரமான உணவு சூட்டை தருகிற மாமிசத்தை சாப்பிடு, மதுவை சாப்பிடு, சிகரெட்டை பிடி, அப்போ தான் நீங்கள் உயிர் வாழவே முடியும் அப்படின்னு அவர்களை மிரட்டுகிற ஒரு இயற்கை சூழ்நிலையில் தான் அந்த அமெரிக்கர்களோ, இங்கிலாந்தியர்களோ அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க, ஜப்பானியர்களோ, சீனர்களோ, ரஷ்யர்களோ வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்படிப்பட்டவன்கிட்ட போய் நீ இங்கிலீஷில் தான் கல்வி இருக்கணும்னு ரஷ்யாக்காரன்ட்ட போய் சொன்னேன்னு வை, அவன் துப்பாக்கி எடுத்து சுட்டுப்பிடுவான். ஜப்பான்காரன்ட்ட போய் நீ இங்கிலீஷில் தான் கல்வி இருக்கணும்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, அவன் கையில் இருக்கிறத எடுத்து அடித்து வாங்கி மண்டை மேலே அடிச்சு விடுவான். ஆனால் நம்ம நமக்கு தாளாட்டுற ஒரு இயற்கை சூழ்நிலை, நம்ம சட்டை போடாமல் கூட அப்படி ரோட்டில் தெரிவோம். ஏன்னா பெண்கள் கூட அந்த காலத்தில் சட்டை போடாமல் ரவிக்க இல்லாமல் ஆண்கள் கோவணம் உடுத்திக்கிட்டு அந்த அளவுக்கு நம்மளை இந்த குளிர் ஒன்றும் பண்ணாது, நல்லா வெளியில் படுத்து கிடத்துட்டு நல்லா சூப்பராக இருக்கும். அப்போ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மக்கிட்ட ஒரு கோபம் இல்லை, ஒரு நெருக்கடி இல்லை, ஒரு கோபம் இல்லை, ஒரு மரண பயமே இல்லாமல் ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்கிறோம். அப்படி இருக்கும்போது தான் இந்த கோபம் மிகுந்த அந்நியர்கள், ஆங்கிலேயர்கள் இங்கே வரும்போது அவருடைய வெண்மை நிறத்தை பார்த்து நம்ம வியந்துட்டோம், வாயை பிறந்துட்டோம். ஏற்கனவே நம்ம பிராமணர்களுக்கு ஏன் அடிமையாக இருந்தோம் அப்படின்னா அவர்களும் வெண்மையாக தான் இருந்தாங்க. 2000 வருஷமாக அவங்க விவசாயமே ஏன் பண்ணல, அவங்க விவசாயம் பண்ணால் கருத்துருவாங்க. அதனால தான் அவங்க வெண்மையாக இருக்க, வெண்மை நிறம் தான், வெண்மை நிறத்தை பார்த்து தான் இங்கே உள்ள இந்தியர்கள் நம்மை வியந்து பார்க்கிறார்கள், நமக்கு அடிமையாக இருக்கிறார்கள், நாம் சொல்வதையெல்லாம் நம்புகிறார்கள் என்று அந்த பிராமணர்கள் என்ன பண்ணுறாங்க, வெண்மை நிறத்தை பாதுகாக்க வேண்டும், ஆதலால் விவசாயம் செய்யாத, ஈஸியாக இவங்களை அடிமைப்படுத்திடலாம், இவங்களெல்லாம் சண்டை போட்டு அடிமைப்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை, வெள்ளை நிறத்தை பார்த்தாலே இவங்க வாயை பழக்கிறாங்க, வியந்து பார்க்குறாங்க. அதனால் பிராமணர்கள் என்ன பண்ணாங்க, வெண்மை நிறத்தை மட்டும் பாதுகாக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, கோயில் நிழலிலே வேலை பார்க்கிறார்கள், விவசாயத்துக்கு போக மாட்டேன்றாங்க, பிற மக்களிடமிருந்து விலகியே இருக்காங்க, பிற மக்களிடம் சேர்ந்து விடக்கூடாது, எந்த வகையிலும் சேர்ந்து விடக்கூடாது, நமக்குன்னு ஒரு மொழி இருக்கணும், நமக்குன்னு ஒரு பாஷை இருக்கணும், நமக்குன்னு ஒரு பழக்க வழக்கம் இருக்கணும், நமக்குன்னு ஒரு உணவு முறை இருக்கணும். நீ மாமிசம் சாப்பிட்டா பிராமணர்கள் மற்ற சாதியோடு சேர்ந்துருவான்,
சும்மா மாமிசம் நம்மளை மாதிரியே பிராமணர்கள் மாமிசம் சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, பிராமணர்களும் மற்ற சாதியினரும் ஒன்றாயிடுவாங்க. நம்மளை மாதிரி தான் அவங்க மீன் சாப்பிட்றாங்க, கோழி சாப்பிட்றாங்க அப்படின்னா ஒன்றாயிடுவாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, உணவில் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, நாங்கள் சைவம், நாங்கள் மீன் சாப்பிட மாட்டோம், மாமிசம் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தனிமைப்படுத்தி கொள்கிறார்கள். அதன் மூலம் வெள்ளையாக வேறு இருக்காங்க. வெண்மை நிறத்தை பார்த்து தான் பிராமணர்கள் உயர்ந்த சாதின்னு நம்ம சொல்கிறோம். நம்மளை போலேயே கருப்பாக இருந்தாங்கன்னா அவங்கள நம்ம உயர்ந்த சாதின்னு சொல்ல மாட்டோம். அப்போ இந்த மாதிரி தான் வந்து அந்த வெண்மை நிறத்தை பாதுகாக்கிறக்க பிராமணர்கள் என்ன பண்ணுவாங்க. அதுபோல் தான் நம்ம என்ன பண்ணுறோம், வெள்ளையாக வர்ற அந்த ஆங்கிலேயர்களை பார்த்த உடனே என்ன பண்ணுறோம், அவங்கள வந்து நம்ம ரொம்ப நல்லவங்கன்னு நம்பிட்டோம், அவங்களுக்கு அடிமையாயிட்டோம். அதை பார்த்து வியந்து பார்த்தோன்னே அவங்க ரொம்ப திறமையாக வேறு இருக்காங்களே அவங்க. ஏன்னா குளிர் நிறைந்த பகுதிகளில் கடினமான உழைப்பாளிகளாக தான் அவங்க இருக்க முடியும். உழைச்சா தான் அவங்க உடம்புல உஷ்ணம் ஏற்படும். அப்படி இருக்கும்போது அவங்க திறமையாகவும் தான் இருப்பாங்க. நம்ம அந்த அளவுக்கு திறமையாக இருக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு அவ்வளோ திறமை தேவையில்லை. இங்கே வாழ்வதற்கு, இந்திய தட்பவெப்ப சூழ்நிலையில் வாழ்வதற்கு நமக்கு அவ்வளோ திறமை தேவையில்லை. ஆனால் அவங்க பயங்கர திறமையோடு இருந்தால் அதை மட்டும்தான் அங்கே உயிர் வாழவே முடியும். உழைக்கணும். கால்பந்தாட்டத்தை ஏன் அவர்கள் விரும்புகிறார்கள், நாம் ஏன் கிரிக்கெட்டை விரும்புகிறோம்? கிரிக்கெட்டில் அதிக உடல் உழைப்பு கிடையாது. ஆனால் ஒரு கால்பந்தாட்டத்தில் அதிக உடல் உழைப்பு இருக்குது. 1.5 மணி நேரம் தான் விளையாட முடியும். ஆனால் நம்ம கிரிக்கெட்டை 8 மணி நேரம் விளையாடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு சோம்பேறித்தனமான விளையாட்டு. பந்து வந்தால் மட்டும்தான் ஒருத்தன் ஓடி போய் பிடிப்பான், தவிர பந்து போடுவான், அடிப்பான், அப்புறம் எதிரெல்லாம் நிற்கிறோம் சும்மா இருப்பான், விக்கெட் கீப்பர் பந்து வந்தால் மட்டும்தான் பிடிப்பான். இப்படி பந்து வந்தால் மட்டும்தான் அங்கே பேட்ஸ்மேனுக்கு தான் வேலையை தவிர, பேட்ஸ்மேனுக்கும் பவுலருக்கும் தான் அதுவும் இடைவெளி மிகுந்த வேலை. ஆனால் ஒரு கால்பந்தாட்டத்தில் ஓடிக்கிட்டே இருப்பான். கால்பந்தாட்டத்தை ஏன் ஐரோப்பியர்கள் விரும்புகிறார்கள், ஏன் கிரிக்கெட்டை ஜப்பான்காரன் சீனாக்காரன்லாம் விரும்ப மாட்டேன்றான்? கால்பந்தாட்டங்கிற ஒரு போர்க்குணம் நிறைந்த ஒரு விளையாட்டு. அந்த நம்ம ஏன் கிரிக்கெட்டை விரும்புகிறோம் அப்படின்னா, நமக்கு உடல் உழைப்புங்கிறதே நமக்கு வந்து முடியாத ஒரு விஷயம். உடல் உழைப்புங்கிறது வந்து இங்கே இருக்கிற தட்பவெப்பநிலை, ஏற்கனவே இங்கே வெப்பம் அதிகமாக இருக்குது. உடல் உழைச்சா இன்னும் உடம்பு சூடாகிடும், உடம்புல வந்து நோய் வந்து விடும், உடம்பு சூடாகிடும், வண்டி ஓடாது. அதனால தான் வந்து நம்ம மக்களுக்கு கிரிக்கெட்டை விரும்புகிறதுக்கும் அவங்க வந்து ஃபுட்பாலை விரும்புகிறதுக்கும் காரணமாக இந்த மாதிரியெல்லாம் காரணமாக இருக்குது. அதனால் அந்நியர்களை பார்த்து ஏன் வந்து நான் இந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னா, எதனால் வந்து தாய்மொழியில் ஆங்கிலேயர்கள் அல்லது ஆங்கிலேயர்கள் அவங்க தாய்மொழியில் கற்பிக்க, இங்கிலீஷில் கற்கல, அவங்க தாய்மொழியில் கற்பிக்கிறாங்க. அவங்க தாய்மொழி ஆங்கிலமாக இருக்கிறது. அவங்க தாய்மொழி வேறு ஒன்றாக இருந்தால் அதில் அவர்கள் கல்வி கற்றிருப்பார்கள். அவங்க ஏன் தாய்மொழியை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க? ஒரு இந்திக்காரன் ஏன் தாய்மொழியை விட்டு கொடுக்க மாட்டேன்றான்? ஒரு ரஷ்யாக்காரன், சீனாக்காரன், ஜப்பான்காரன்னா அவங்கள்ட்ட வந்து போர்க்குணம் இருக்குது. ஏன்னா அங்கே இருக்கிற தட்பவெப்ப நிலையை அவர்களே ஒரு போர்க்குணம் மிக்கவர்களாகவே இருந்தால் தான் அங்கே நீ வாழவே முடியும். ரஷ்யாவில் நீ ஒரு போர்க்குணம் மிக்கவராக இருந்தால் மட்டும்தான் நீ அங்கே வாழ முடியும். ஒரு ஜப்பானில் நீ ஒரு போர்க்குணம் மிக்கவராக இருந்தால் தான் ஜப்பானில் வாழ முடியும். அப்படிப்பட்ட போர்க்குணம் மிக்கவர்களிடம் போயிட்டு நீ அந்நிய மொழியில் தான் கல்வி கற்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் என்ன பண்ணுவாங்க, கையில் இருக்கிற துப்பாக்கி எடுத்து சுட்டுப்பிடுவான். அவ்வளோ கோபக்காரங்க அவங்க. ஆனால் நாம் வந்து போர்க்குணம், இங்கே வாழ்கிறதுக்கு போர்க்குணமே தேவையில்லை, சட்டையே தேவையில்லை. சட்டையை கோமணம் உடுத்திக்கிட்டு அப்படி ஜாலியாக வாழலாம். இரவு பகல் எல்லா நேரமும் நம்ம ரொம்ப இரவு தான் நமக்கு ரொம்ப சகஜமாக. பகலில் பயங்கரமாக வெயில் அடிக்கும், இரவு பார்த்தா வெளியில் வீட்டுக்கு வெளியில் நல்லா காற்றடிக்கும். இரவு தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து வெளிநாட்டில் பார்த்திங்கன்னா பகல் தான் அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். இரவு பார்த்திங்கன்னா நரகமாக மாறிடும். வீட்டுக்குள்ளே பூந்துப்பாங்க, நெருப்பில் காய்வாங்க. அங்கே ஒருத்தர் தண்டிக்கணும் அப்படின்னா, ஒரு ரஷ்யாவில் அங்கே ஒருத்தர் தண்டிக்கணும்னா வெறும் இந்த மாதிரி சட்டையை போட்டு விட்டு வெளியில் பனியில் உட்காருனா மறுநாள் செத்து போயிடுவான். அதான் அவங்களுக்கு தண்டனை. வீட்டை விட்டு வெளியில் அப்படின்னாலே அவன் செத்து போயிடுவான். அந்த மாதிரியான ஒரு தட்பவெப்ப நிலை வெளிநாடுகளில் இருக்கிறது. அதனால தான் அவங்க போர்க்குணம் மிக்கவர்கள். அதனால தான் அவங்க வந்து தாய்மொழியை விட்டு கொடுக்காம, எப்போ அவங்கக்கிட்ட ஒரு கோபம் இருக்கும், ஒரு பயங்கரமான நெருக்கடி இருக்கும், மரண பயம் இருக்கும். அப்படிப்பட்டவரிடம் நீ அந்நிய மொழியில் கல்வி இந்தியில் கல்வி கற்கணும் அப்படின்னு, இங்கிலீஷ் வேறு மொழியில், ரஷ்யாவில் தான் நீ ஜப்பான்காரன் கல்வி கற்கணும் அப்படின்னு சொன்னால் அவன் பயங்கரமாக கோபம் ஆகிடும். நமக்கே அந்த கோபம் வரல, எல்லா மொழியும் நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம், ஏன் நம்ம அடிமையாக இருக்கோம்? காரணம் என்னென்னா, நம்ம தட்பவெப்ப நிலை ஒரு நம்மை தாளாட்டுகிற ஒரு தட்பவெப்ப நிலை, நம்மோடு உறவாடுகிற ஒரு தட்பவெப்ப நிலை, நமக்கு உறவாக, நண்பராக, தோளோடு தோள் கொடுக்குற, நம்மை நேசிக்கிற ஒரு அருமையான ஒரு தட்பவெப்ப நிலையில் நம்ம வாழும்போது, நமக்கு அதிக மரண பயமே இல்லாமல் இங்கு வாழும்போது நம்ம மென்மையானவர்களாக இருக்கிறோம். நம்ம மென்மையானவர்களாக இருக்கும்போது இந்த வன்முறை நிரம்பிய ஆங்கிலேயர்கள் நம்மை அடிமைப்படுத்தி விட்டார்கள். அதுபோல் நாம் மென்மையாக இருக்கிறோம். அதுபோல் இந்த இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ பிராமணர்களுக்கு நாம் ஏன் அடிமையாக இருந்தோம்னா, அவங்க வன்முறை மிக்கவர்கள். அவர்கள் வந்து மாமிசம் சாப்பிடலை இருந்தாலும் அவர்களுடைய மனதில் வந்து ஒரு அறிவுபூர்வமான வன்முறை இருக்குது. நம்மக்கிட்ட வந்து மற்ற பிற சாதியினரிடம் பார்த்திங்கன்னா அறிவுபூர்வமான வன்முறை, உடல் ரீதியான ஒரு வன்முறை தான் இருக்கே தவிர
பிராமணர்கள் ஒரு அறிவுபூர்வமான ஒரு வன்முறையை பயன்படுத்தி நம்மை விட வன்முறை உணர்ச்சியில் அவர்கள் மிகுந்தவர்கள். அதனால தான் அவர்கள் எளிதாக பிற சாதியினரை அடிமைப்படுத்தியதற்கு அதான் காரணம். இப்படி ஆங்கில மோகத்திற்கு என்ன காரணம்? ஆங்கில மோகம் ஏன் அந்நியர்களுக்கு ஒரு சீனக்காரங்களுக்கு ஜப்பான்காரங்களுக்கு ஏன் ஆங்கில மோகம் வரவில்லை? ஆங்கில மோகங்கிறது நமக்கு ஏன் வருது அப்படின்னா, அடிப்படையில் அது ஒரு வெண்மை நிற மோகம்தான் ஆங்கில மோகமாக இருக்கிறது. பிராமணர்கள் மீது ஒரு மோகம், பிராமணர்களாக மாறிவிட வேண்டும் என்கிற ஒரு மோகம். காரணம் அவங்க வெள்ளையாக இருக்காங்க. அதனால தான் அது பிராமண மோகம், உயர் சாதி மோகம். அவர்களை வியந்து பார்க்கிறோம், ஒப்புக்கொள்கிறோம். ஆம், நீங்கள் உயர்ந்த சாதி தான் என்று ஒப்புக்கொள்கிறோம். காரணம், வெண்மையாக இருக்கிறீர்கள், மாமிசம் சாப்பிடுவதில்லை. இப்படி விவசாயம் வேறு செய்கிறதில்ல. விவசாயத்தை அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், அவங்கள உயர்ந்த சாதின்னு நினைக்கும் போது அவர்கள் செய்யாத ஒரு தொழில் விவசாயம். அப்படிங்கும்போது விவசாயம் மற்ற அனைத்து தொழிலுமே தாழ்வாக தான் நினைக்கிறோம். இந்த மாதிரி உளவியல் ரீதியாக நம்ம ஏன் அந்நிய மொழியில் கல்வி கற்கிறோம்? நம்மலாம் அடிமைகள், நமக்கு போர்க்குணம் இல்லை. பிற முன்னேறிய பிற நாட்டியர்களுக்கு, வெண்மையாக இருக்கிறவர்களுக்கு இருக்கிற அந்த போர்க்குணம் நமக்கு ஏன் இல்லை? இப்படி ஒரு பல்வேறு கலவையாக ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம விலைக்கு சொல்ல முடியும். அதை ஏன் சொல்லலை அப்படின்னா, சரி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போடு. சரி, இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி.